Hello guys, welcome to my channel. என் பேரு ஜிசி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த vlogல வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா, நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் சும்மா வெளியே போயிட்டு சுத்திட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே, ஓகேவா? ஆக்சுவலா இப்போ வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் கிளம்பணும். ஆனால் அது வந்துட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு போஸ்ட்போன் ஆயிடுச்சு. எங்கே தெரியுமா, அக்காவுக்கு வந்துட்டு குழந்தை பிறந்திருக்கு, ஸ்ரீ அக்காவுக்கு. ஸோ அதை வந்துட்டு பாப்பா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும். ஆனால் வந்துட்டு விசிட்டிங் ஹவர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு போல. ஸோ அதனால நாளைக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு போகிறோம். அது இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே. ஸோ நானும் அவங்க வந்துட்டு காலிலேருந்து ஃப்ரீயாக இருந்தோம், எதுவுமே பண்ணல, நல்லா ரெஸ்ட் எடுத்தோம், தூங்கணும். அப்புறம் வந்துட்டு படம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு வெளியே எங்கன்னா போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் ரெடியாக போகிறோம். நான் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி ரெடி ஆயாச்சு. இந்த ட்ரெஸ்ஸு இப்போ தான் புதுசாக வாங்கினேன், ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால வந்துட்டு அடிக்கடி எடுத்து மாட்டிக்கிறேன். மூஞ்சுக்கு மட்டும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலை பார்த்துட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிடலாம். நான் வந்துட்டு புது புது கம்மல்லாம் நிறைய வச்சிருக்கேன். அதான் வந்துட்டு இன்னைக்கு போட போகிறேன். எனக்கு வந்து சிஸ்டர்ஹுட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து கம்மல்ஸ், அதுக்கப்புறம் ஹேர் கிளிப்ஸ், அப்புறம் வந்துட்டு ஒரு கியூட்டான ஒரு நெக் பீஸ் வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எல்லாமே வந்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதுலேருந்து தான் எதனா ஒன்று வேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு அவங்க என்னென்னலாம் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே இருக்குது அவங்க சென்ட் பண்ண எல்லாமே. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லோட்டஸ் டிசைன் போட்டு ஒரு கியூட்டான ஒரு நெக் பீஸ், செம்ம கியூட்டாக இருக்குது. சீக்கிரம் எதனா ஒரு ட்ரெஸ்ஸை கூட நான் வந்து இதை பேர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இது சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கியூட்டான கிளிப்ஸ்லாம் வந்துட்டு அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கொரியன் இன்ஸ்பைர்ட் இயரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு மினிமலாக செம்ம க்யூட்டாக இருக்குது. நிறைய இருக்குது. இந்த ரிங் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குது, பீட்ஸ் மாதிரி, பேர்ல்ஸ் மாதிரி வச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன, இதுவும் வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது. எல்லாமே வந்துட்டு க்யூட்டான இயரிங்ஸ். கிளிப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செம்ம க்யூட்டாக வந்துட்டு அமைச்சிருக்காங்க. இதில் கூட வந்து பட்டர்ஃப்ளை போட்டிருக்காங்க. வந்துட்டு இப்போ தான் பார்க்குறேன். செம்ம அழகாக இருக்குல்ல, செம்ம க்யூட்டாக இருக்குது எல்லாமே. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரேட்டும் வந்துட்டு பயங்கர அஃபோர்டபுளாக இருக்குது இவங்ககிட்ட. நீங்கள் வந்துட்டு இவங்ககிட்ட 450 ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் அவங்க கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்துட்டு கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த கோட் வேறு எதுவும் இல்லை, என்னோட பேர் தான், JAICY ஜெய்சி அப்படின்னு நீங்கள் வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துட்டு அவங்க பண்ணிடுவாங்க. 450க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ஸ்லேயும் இவங்க வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இவ்வளோ நாள் கோல்டு இயரிங் வந்துட்டு போட்டுட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு கழட்டி வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு இதுலேருந்து எதனா ஒரு இயரிங் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணி போட்டுக்க போகிறேன். ஜாலியாக எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து, அதாவது என்னோட வெட்டிங் முடிஞ்சதுலேருந்தே நான் வந்து கோல்டு இயரிங் தான் வந்துட்டு போட்டுகிட்டே இருக்கேன்னா. இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் வந்துட்டு நான் போட்டே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ எதனா ஒன்று போட்டுட்டு அப்படியே வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு கெட் ரெடி வித் மீ வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ குட்டியாக ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு காஸ்ஆர்எக்ஸ்லேருந்து AHA BHA டோனர். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் இந்த சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு டெர்மாகோலேருந்து சாலிசிலிக் ஆசிட் சீரம். ஸோ நான் வந்துட்டு சொன்னேன் இல்லையா, என்னோடய ஃபேஸ் சைட்ஸ்லலாம் வந்துட்டு ஆக்னே பிம்பிள்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்காக நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நல்லாவே வந்து எனக்கு ரிசல்ட் தெரியுது. அண்ட் அடுத்து மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு நான் டாட் அண்ட் கீயோட சைக்கா மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஓகேவா? ஸோ டெய்லி நான் வந்துட்டு இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். டெர்மாகோவோட சன்ஸ்க்ரீன் கொஞ்சமாக தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் நம்ம வெளியே போகிறது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான். ஸோ அதனால் சரி ரொம்ப ஜாஸ்தியாக வேணாம் அப்படின்ட்டு கம்மியாக தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நான் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்துட்டு எப்போவுமே ரெகுலர் பேசிஸில் வெளியே போகிறேன், பவுடர் யூஸ் பண்ணேன்னா நான் வந்துட்டு இந்த டால்கம் பவுடர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். காம்பேக்ட் பவுடர்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இதை வந்துட்டு என்னோடய கையில் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு சும்மா அந்த எக்ஸஸை மட்டும் நான் என்னோடய ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிப்பேன். ஸோ தட் அது வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பவுடர் ரொம்ப வருஷமாக எங்கள் மம்மி யூஸ் பண்ணுவாங்களா, ஸோ அதை பார்த்து நானும் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கொடுக்கும் இது. அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து நான் லாக்மே ஃபார் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்லேருந்து இந்த மாவ் எக்ஸ்டசி அப்படின்ற ஷேட் வந்துட்டு நான் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்துட்டு இது என்னவோ வந்துட்டு பிடிக்கல, ஒரு மாதிரி பிங்கிஷ் ஷேடாக இருக்குது. எனக்கு எப்போவுமே இந்த டார்க்கான கலர்ஸ் தான் வந்துட்டு போடுறதுக்கு பிடிக்கும். லைக் இந்த டார்க் ப்ரௌன், ஒயின், அதுக்கப்புறம் மெரூன், அந்த மாதிரி ஷேட் யூஸ் பண்ணி பழகிடுச்சா. புதுசாக இந்த மாதிரி ஒரு ஷேடு போட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி பழக்கம் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து என்னோடய லிப்ஸை வந்து நான் இப்படி அவுட்லைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவுட்லைன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து நான் பொட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த குட்டி பிளாக் கலர் பொட்டு தான் நான் வந்துட்டு எப்போவுமே வச்சுக்குவேன். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ
பொட்டு வந்து வச்சாச்சு. அண்ட் லாஸ்ட்டாக மார்ஸோட இந்த சிந்தூர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு சிந்தூர் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது இல்லாமல் அக்கா வெளியே போகவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ வச்சாச்சு இதுவும். அண்ட் அவ்வளோதான், ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ரெடி ஆகிட்டோம். நான் வந்துட்டு கேஷுவலாக எங்கன்னா வெளியே போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ரெடி ஆகுவேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு நம்ம கம்மல்ஸ் நிறையா வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ எனக்கு வந்துட்டு அது வந்து என்ன கம்மல் போடலாம் அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. எல்லாமே வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக உங்களோட ஆக்சுவலி வெப்சைட் வச்சுருக்காங்க ஓகேவா. நான் வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த கம்மல் தான் நான் வந்துட்டு பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் போட்டு கிளம்பியாச்சு. ஸோ கீழே போயிட்டு அவங்களோட வண்டியை வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நிறைய டாக்ஸ் வந்துட்டு இருக்கும் ஓகேவா. எப்போவுமே அதை வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டதுக்கப்புறம் தான் போவோம். அன்றைக்கி என்ன இந்த ஒருத்த மட்டும் தான் இங்கே நின்றுட்டு இருந்தான். அதனால் அவனை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகிறது அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஓகேவா. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. எங்கே போகலான்னு யோசிச்சுட்டே சரி ஓகே செம்மொழி பூங்கா போகலாம் அப்படின்ட்டு அங்கே போனால் 6 o'clock வந்துட்டு அங்கே க்ளோசிங் போல். நாங்கள் போய் அங்கே ரீச் ஆகிறதுக்கே வந்துட்டு 6:30 கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வேறு என்ன பண்ணுறது, கழுதை கெட்ட குட்டிச்ச ஒரு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச் தான் வந்துட்டு போனோம். எனக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு உதவி மட்டும் செய்யணும் சரியா. என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் போயிட்டு எனக்கு சஜஷன்ஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி சென்னையில் வேறு எங்கெங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலே எங்கள் மைண்டுக்கு வர 2 விஷயம், மால் இல்லைனா பீச். இது தாண்டி எதுவுமே எங்களுக்கு யோசிக்க தெரிய மாட்டேங்குது. பல வருஷமாக சென்னையில் தான் இருக்கேன். ஆனால் பீச்சு, மாலு இல்லைனா சாப்பிட்றதுக்கு எதனா ரெஸ்டாரண்ட், இதை தவிர்த்து எதுவுமே யோசிக்க தெரிய மாட்டேங்குது. அதனால் ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரொம்ப ஹை பட்ஜெட்டாலாம் இருக்கக்கூடாது சரியா. நார்மலாக மினிமலாக இருக்கணும் அண்ட் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு பிளேசஸ் வந்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு அங்கே போய் உங்களுக்கு vlog போடுறோம். சவடிக்கா, இது இவர் என் ஹஸ்பண்ட். ஹாய் ஹாய், நல்லா இருக்கீங்களா? என்ன கோல்டு? ஓ, வாழ்க்கையில் நல்லா இருக்கீங்களா? நல்ல அன்பான மனைவி. ஏய் வா, இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் தெரியும் கதை. வாயிலே போடுங்க. வாயிலே வார்த்தையே போடுங்க. ஓ சரி, நான் பேடா பேசுறேன். சரி பானஸ்டா சொல்லிட்டேன் என்ன பண்ணுவேன் சொல்லு. கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன்? எதுவும் பண்ண மாட்டேன். யாரு நீ? கேமரா ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு நல்லா. அண்ட் நாங்கள் வந்துட்டு அப்படியே மெதுவாக கதை பேசிட்டே வந்துட்டு உள்ளே போயாச்சு பீச்சுக்குள்ளே. அங்கே வந்துட்டு இந்த போட்லாம் நிற்க வச்சுருப்பாங்களே, அங்கே அதில் வந்துட்டு ஒரு போட்டில் வந்துட்டு ஏறி உட்காந்து நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட நல்லா கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே வந்துட்டு ரிலாக்ஸ்டாக வந்து எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான், நாங்கள் வந்துட்டு ஒன்று மெரினா பீச் போவோம் இல்லைனா வந்துட்டு பெஸி போவோம். ஸோ இது 2 தாண்டி எதுவுமே எங்களுக்கு தெரில. அதனால் தயவு செஞ்சு நான் சொன்னதை மறந்துடாதீங்க. எனக்கு சஜஷன்ஸ் கொடுங்க. அடுத்த வீக்கெண்ட் நாங்கள் எங்கெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்துட்டு கொடுங்க ஓகேவா. ஸோ பீச்லேருந்து கிளம்பிட்டு நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே இந்த ஷேகர் பிளாசா அப்படின்ற இந்த கடை இருக்குது. ஸோ இங்கே வந்து எனக்கு ட்ராஷ் பேக் மட்டும் வாங்க வேண்டி இருந்துச்சு. உள்ளே போனதுமே இந்த மாதிரி பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்களா. எனக்கு இப்போலாம் அந்த பாத்திரங்கள்லாம் பார்த்தாலே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. கையெல்லாம் பரப்பரன்னு இருக்குது, எதனா ஒன்று எடுக்கணுமே அப்படின்ட்டு. ஸோ கடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம டயர்டாயிடுச்சு. பெருசாக எந்த வேலையும் நம்ம அங்கே போய் பண்ணலாம். ஆனால் அந்த பைக்கில் உட்காந்து வரதே வந்துட்டு டயர்டாயிடுச்சுப்பா உடம்பு. ஸோ அவ்வளோதான். வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் வாங்கியிருந்தேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு சின்ன பவுல் வாங்கியிருந்தேன். அப்புறம் சின்ன டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு குழம்பு இல்லைனா கூட்டு எதனா வச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைனா வந்துட்டு மம்மி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேக் கிளிப்ஸ் வந்துட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பல்பு, இந்த பல்பு வந்துட்டு கிச்சனில் மாட்டுறதுக்காக வாங்கினேன். பிகாஸ் கிச்சனில் வந்துட்டு லைட் கம்மியாக இருக்கா, வீடியோ எடுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டிம்மாக இருக்குது. ஸோ அதனால் 2 பல்பு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி டியூப் லைட் இருக்குது. ஸோ இது அது கூட சேர்ந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து லாஸ்ட்டாக அந்த ட்ராஷ் பேக், ஆக்சுவலி இது வாங்குறதுக்காக தான் நம்ம போயிருந்தோமே. ஸோ அவ்வளோதான். அப்படியே வந்துட்டு நாங்கள் விஜய் சித்து விலாக்ஸ் பார்த்துட்டு எங்களோட டின்னரை முடிச்சுட்டு அப்படியே அந்த டேயை வந்து முடிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். இது ஒரு குட்டி விலாக் தான். இந்த வாட்டி என்னை மன்னிச்சிக்கோங்க இந்த குட்டி விலாக் போஸ்ட் பண்ணதுக்கு. அடுத்த வாட்டி நான் கொஞ்சம் பெருசாக போடுறேன். அன்றைக்கி நாங்கள் பீச் போனதை தவிர்த்து பெருசாக எதுவும் பண்ணலையே, அதனால தான் சின்ன விலாக். ஸோ அடுத்த வாட்டி கொஞ்சம் பெருசாக போடுறேன். அண்ட் வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.